ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், அன்அஃபிஷியல் ஓட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். 8th வீக் செகண்ட் டேங்க. ஸோ செகண்ட் டேல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து நேற்று வந்து மேலே இருந்தாங்க, கீழே போயிட்டாங்க. இப்போ கீழே இருந்தவங்களாம் மேலே போயிருக்காங்க. நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து என்னோட வீடியோ வந்து பல பேரை போய் சேரும். அதனால் வந்து சின்ன உதவி பண்ணுங்கள். ஸோ முதல் இடத்துல இருப்பது விக்ரம் அவர்கள் இருக்குது. விக்ரமோட கேமிங் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நல்லா விளையாடுறாரு அவரோட ஓட்டிங் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். விக்ரமோட ஓட்டிங் வந்து 40,618 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 17% எடுத்திருக்காரு. ஸோ 17% நல்ல பர்சன்டேஜ் தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்தவங்களாம் இருந்திருக்காங்க. பட் இது எல்லாமே 13, 14 இந்த இதில் இருந்தாங்க. ஒரு 17 நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் இவருக்கான டேலண்ட் வந்து ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நிறைய ஃபாரின்லாம் போயிருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த டேலண்ட்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாரு. பிக் பாஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாரு. நேற்றோட சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மளுக்கு வந்து கேப் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் நல்லா பண்ணிருக்காருங்க. அவர் வந்து ஹிட்லர் ஏதோ இது கொடுத்துருக்காங்க. அவர் பேர் நல்லா பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸோ 2வது இடத்துல வந்து நேற்று பாரு இருந்தாங்க, இன்னைக்கு திவ்யா இருக்காங்க. இதுதாங்க மாற்றங்கள். ஸோ டக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ திவ்யா ஓட்டிங் பார்த்தா 30,128 ஓட்டுகள். பர்சன்டேஜ் 13% எடுத்துருக்காங்க. ஸோ திவ்யா வந்து நிறைய சேஞ்சஸ். திவ்யா வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக விளையாடினாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. ஸோ நல்ல ஒரு டிசர்வ்டான பர்சன், நல்ல கேம் விளையாடுறதுக்கு டிசர்வ்டான பர்சன், நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற பர்சன். ஓகேங்களா. ஸோ அவங்ககிட்ட நிறைய ஸ்டஃப் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வீக் வரும்போது அப்படியே இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க கத்தி ஒரே மேட்ரு ரிப்பீட்டடாக இந்த வியானா சொன்னாங்களே, தேஞ்ச ரெக்கார்டு தேயிற மாதிரி ஒரே மேட்டரை சொல்லிகிட்டே இருப்பாங்கன்ற சில விஷயங்களும், மற்றும் வந்து ரொம்ப கத்தி பேசுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களோட கேம் நல்லா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3வது இடத்துல வந்து யாருக்கான கமருதீன் ஓட்டிங் பார்த்தா 30,120 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13% எடுத்திருக்காரு. ஸோ கமருதீன் கிட்ட நிறைய சேஞ்சஸுங்க. ஸோ இதுதான் கமருதீனா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து எல்லாமே மாற்றினது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்சல்யூட்லி அரோரா தான் இருந்தாங்க கூட. ஸோ அரோரா சில விஷயங்களை அவருக்கு வந்து சொல்கிறாங்க போல இருக்கும், சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சாண்டாவோட சொன்னாங்க, உனக்குள்ள வந்து நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியல, உனக்கு கரெக்டான ஒரு கைடு கொடுக்குற ஆள் வேணுன்ற மாதிரி. ஸோ சாண்ட்ராவும் வந்து நம்ம இவருக்கு கமருதீன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவர் ஒரு வேளை வந்து அப்படியே கேட்டு மாறுற வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கான டாஸ்கில் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ ஸ்கூல் டாஸ்க் வந்து நல்லா விளையாட்டுருக்காரு. நல்லா அவருக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஸ்கூல் டாஸ்க் வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இப்போ +2, ஸோ ஒரு செகண்டரின்னு சொன்னது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஸ்கூல் டாஸ்க் பற்றி ஒரு வீடியோ போட மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து 4வது இடத்துல வந்து பிரஜன் இருக்கு. ஸோ பிரஜனோட ஓட்டிங் பார்த்தா வந்து 28,922 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்து 12%. ஸோ நம்ம பிரஜன் அவர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாரமாக அமைந்த வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் டாஸ்க்கில் வந்து பிரின்சிபலான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சண்டை போட வேண்டிய தேவை இருக்காது, ரொம்ப பேச வேண்டிய தேவை இருக்காது. நல்லபடியாக ஸ்கூலை ரன் பண்ணிட்டு போனாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவர் அப்படியே அந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணி நல்லபடி போனார்னா நல்லா இருக்கும். இல்லை சில பல கோளாறுகள் கொடுத்தானே எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே இவர் கையில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து சேதனம் போனாமே வந்து ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. நம்ம ஆரிய அவர்களும் கிளியராக சொல்லிட்டாங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணாட்டி இதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டாருனா அவரோட கேம் நல்லா இருக்கும். இல்லை நான் வந்து மாற்ற மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டாருன்னா எதுவுமே பண்ண முடியாது யாராலையுமே. ஓகேங்களா. அதேபோல் இந்த 6வது இடத்துல வந்து அரோரா இருக்கும். அரோரா ஓட்டிங் பார்த்தா 15,371 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தோன்னா 6% எடுத்துருக்காங்க. ஸோ அரோராவுக்கு கிராஃப்ட் மேலே ஏறிட்டே போகுதுங்க. ஸோ அரோரா வந்து அவங்களோட வெளியில் இருந்த நேமை டோட்டலாக மாற்றணும் அப்படின்னு உள்ளே வந்தாங்க. ஸோ வந்த 3 வாரமோ 4 வாரமோ அவங்க பேர் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அரோராக்கான நேமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட கேம் பிளே நல்லா இருக்குது. ஸோ நம்ம பார்த்த லாஸ்ட் வீக்ஸ்லையும் சரி, இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு அந்த டாஸ்க்லாம் நிறைய பாயிண்ட் வேலிடாக பேசினாங்க, வேலிடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்லாம் நல்லா விளையாடினாங்க. ஸோ நேற்று ஜட்ஜுமே வந்து சூப்பராக பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்கூல் டாஸ்கில் வந்து கொஞ்சம் குறும்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் மற்றபடி எல்லாம் ஓகே தான். ஸோ அவங்க வந்து அந்த குறும்பை கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வந்து மற்றபடி ஓகே. பட் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடி எழுதியிருக்காங்க. ஸோ 4 லைனோ 5 லைனோ. ஸோ அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுற அந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா வந்து அவங்களால முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களா, டக்குன்னு 4-5 லைன் எழுதிருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து அரோரா வந்து கேம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறம் 7வது இடத்துல அமித் இருக்கார். அமித்தோட ஓட்டிங் பார்த்தா 14,885 ஓட்டுகள். பர்சன்டேஜ் பார்த்தா 6% எடுத்திருக்காரு. ஸோ அமித்தோட கேம்ல வந்து ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. பட் வந்து இது 10வது அமித்துக்கு.
ஸோ அமித் வந்து ரொம்ப சைலண்ட் கேரக்டர், சாஃப்டான மனுஷன். ஸோ இவருக்கு வந்து நல்ல கேம் விளையாடக்கூடிய இது கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதை அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஸ்கூல் டாக்ல ஒரு சார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இதை வந்து நல்லா பண்ணுறாரு, இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே சூப்பர் ரோல் கிடைச்சிருக்கு. இது எல்லாருமே சூப்பராக பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் இடத்துல சாண்ட்ரா இருக்கு. சாண்ட்ராவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 14,223 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 6% எடுத்துருக்காங்க. இன்னைக்கு சாண்ட்ரா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ வாயே திறக்கல, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நார்மலாக போயிருந்தாங்க. நம்ம பாருக்கும் மற்றும் சாண்ட்ராவுக்கும் சின்ன ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு. அவங்க ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து வைஸ் பிரின்சிபல்ன்றது ஆண்டின்னு கூப்பிட்டாங்க. அந்த ஆண்டின்னு சொன்னதெல்லாம் வந்து பாரு கொஞ்சம் ஓவராக இதாகிட்டுது. கோவம் வந்துட்டு சாண்ட்ரா நீ வந்து இது மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது, நான் வசந்தி மேடம் கூப்பிடலாம், வசந்தி டீச்சர்னு கூப்பிடலாம். அவங்கள பாருக்கு வந்து வசந்தின்ற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதை வேணா கூப்பிடலாம், தர ஆண்டியெல்லாம் கூப்பிடக்கூடாது, ஆண்டியெல்லாம் கூப்பிடாது அப்படின்னு சொல்லி வாரணையே விட்டுட்டாங்க. பட் சாண்ட்ரா ஆனாலுமே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் மறுபடியுமே வந்து சாரி சார் தப்பாது இதே சொல்லிட்டே இருக்காங்க. அதை என்ன ஆகணும், அப்படியே தான் அந்த கான்வர்சேஷன் பெருசாகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஃப்ரீ ஆகிட்டாங்க. சாண்ட்ரா வந்து அவங்களோட ரோலில் வந்து இந்த வாரம் நல்லா பண்ணாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கேட்டிங்கன்னா, இந்த வாரம் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு இன்னைக்கு பண்ணுறாங்க, பட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக பண்ணுறாங்க கேட்டால் கிடையாது, ஓரளவுக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் இடத்துல கனி இருக்காங்க. கனியோட ஓட்டிங் பார்த்தா 14,193 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 6%. ஸோ நம்ம கனி அவர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம டீச்சர் அம்மா, தமிழ் டீச்சர் அம்மா மாதிரி வந்து கேரக்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, யாருமே அவங்க பேச்சே கேட்க மாட்டுறாங்க. ஸோ ஒரு பக்கம் அரோரா கத்துறாங்க, ஒரு பக்கம் கமருதீன் கத்துறாரு, ஒரு பக்கம் இந்த விக்ரம், எல்லாருமே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கமெண்ட் பண்ணிட்டே இதெல்லாம் அவங்களால கரெக்டாக கிளாஸ் எடுக்க முடியல. பட் அவங்க ஆனாலும் ஸோ முகம் சுளிக்காமல், ஓகேங்களா, முகம் சுளிக்காமல் வந்து எந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஓரளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க. என்ன கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க தான் வந்து இன்னும் ரியல் கேரக்டர் எப்படி +2 ஹை செகண்டரி அந்த மைண்ட் செட்டில் வரமாட்டுறாங்க. அது ஒன்று தான் இருக்குது. அதாவது 10ஆம் இடத்துல வியானா இருக்காங்க. வியானா ஓட்டிங் தான் 13,009 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ வியானா பண்ணுற அட்டகாசர் இதை ஐயோ அவங்க வந்து வேற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அப்படியே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படி சொல்கிறது, நடவடிக்கை எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்குது. ஸோ ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க அவங்கள பற்றி, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அடிக்கடி நம்ம வார்டன் எஃப்ஜிஆர் இருக்காங்க, அவர்கிட்ட போய் நைஸாக போய் பேசிட்டு வராங்க. இதெல்லாம் வந்து கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைக்கிள் 2 பேரும் சுற்றிட்டு இருக்காங்க, இல்லை எங்கே போய் முடிய போகுது, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மக்களே. அதுக்கப்புறம் இந்த நம்ம ரம்யா இருக்காங்க. ரம்யாவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 12,326 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து ரம்யா வந்து அந்தளவுக்கு வெளியில் வரல. அவங்க தான் ஃப்ரெண்ட் டெஸ்கில் உட்காந்துருந்தாங்க. பட் ஆனாலுமே வந்து அவங்க எதுவுமே பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரிலங்க. ஸோ மற்ற எல்லாருமே வந்து திவ்யா ஒரு ஆக்ட் பண்ணாங்க, வினோத், சபரி, ஸோ இவங்க மாதிரி எல்லாமே சுபிக்ஷா வந்து ஒரு பாட்டு மாதிரி ஒன்று பாடினாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பட் நம்ம ரம்யா அவர்கள் வந்து இன்னும் வெளியில் வரல. ஸோ அவங்க வந்து அதே பயத்தில் இருக்காங்க போல, நம்ம வெளில போமான்றது மாதிரி பயத்தில் இருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் அவங்க லைட்டாக தட்டி விட்டு கேம் விளையாடல. ஏன்னா பிக் பாஸ் அவங்கள வந்து வெளில அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற எல்லாருமே வெளில அனுப்பிச்சிடுறாங்க, போகக்கூடிய நபரை வெளில அனுப்ப மாட்டாங்க. எனக்கு வந்து வருத்தமாக இருக்கிறது. மக்கள் உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம பதிவு நான் வருத்தம். நன்றி.